இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் எதற்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார் என்பவைகளை குறித்து நாம் சில காரியங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களிடத்திலே பேசும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார் என்று நாம் தியானித்தோம். அடுத்ததாக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். அந்த வார்த்தை குறித்து தியானித்தோம். அதே போல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு, உங்கள் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அறுப்பின் எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய நிருபங்களிலே நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காகலாம் நான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். அந்த பவுல் அப்போஸ்தலர் அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் கட்டுண்டவராக அநேக ஊழியங்களை செய்தார். பிரஜாதியாருக்கு கிறிஸ்து ஏற்படுத்தின ஊழியக்காரராக அவரை தெரிந்து கொண்டு அநேக உபத்திரவங்கள், வேதனைகளிலும் பாடுகளிலும் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆசியாவிலே அவர் சபைகளை நிறுவ அவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கொலோசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்றாரு, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறாரு. ஏறக்குறைய அவர் இருந்த நாட்களில் 30 வருடங்கள் அவர் அலைந்து திரிந்து அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ செல்லுகிற இடங்களில் எல்லாம் அந்த திருவசனம் செல்லும்படியான வாசலை திறவுங்கள் என்று அந்த தான் சென்ற சபைகளுக்கு அவர் நிருபங்களை எழுதி கேட்டுக்கொண்டதை நான் பார்க்கிறோம். இப்பொழுதும் அதே போலதான் அந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும் பொழுது சுவிசேஷத்தின் செல்லும்படியான வாசல் தேவன் திறந்தருளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த சுவிசேஷம் செல்ல முடியாதபடி அடைபட்டிருக்கிற வாசல்கள், தடைப்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் திறந்தருள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் அந்த கொலோசை சபைக்கு எழுதினது போல இன்றைக்கும் நம்முடைய சபைக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருள வேண்டும் என்று எல்லாரும் நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதே போல அந்த விதைக்கிறவன் வசனத்துல சொல்லும் பொழுது, அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் நல்ல முளைக்கும். ஆனா அந்த அது என்ன செய்யும்னா கொஞ்ச காலத்திலே அது பறவைகளால் எடுத்து செல்லப்படும். அதே போல அந்த உணர்வில்லாதவர்கள், அந்த திருவசனத்தை கேட்டும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களால் கிரியை செய்ய முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, இந்த ஜனங்கள் தன்னை கண்ணால் கண்டும் காணாதவர்களுமாய், அவர்கள் காதால கேட்டும் கேளாதவர்களுமாய், இருதயத்திலே உணர்ந்து குணப்படாதவர்களாய் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எத்தனையோ சுவிசேஷகர்கள், ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பினாலும் அவர்களுடைய திருவசனங்களை அந்த கேட்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல திருவசனம் செல்லக்கூடிய வாசலை திறக்க வேண்டும் என்று அதே பவுல் அப்போஸ்தலர் பல இடங்களிலே செல்லும்போது சொல்லுகிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தைகளை தருகிறார்களோ அதை நான் தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாக எனக்கு வாக்கு உண்டாயிருக்கும்படி நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகத்துல பார்க்கிறோம், நான் தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படியாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தலாம், ஆனா தடையில்லாதபடி அவர்கள் தேவ ஆவியானவருடைய பலத்தினால் வல்லமையாய் அந்த அவருடைய தேவ வசனங்களை சொல்லும்படியான வாக்கு அந்த ஊழியக்காரர்களுக்கு
கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தடையாய் நிற்கிறவர்களை நின்று ஊழியக்காரர்களை விடுவிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த தெசலோனிக்கர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தடையெல்லாம் இல்லாத பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கும் பொழுது, அநேக சபைகளிலே அவருடைய வசனம் பிரசித்தமாய் பெருகிற்று என்று நாம் வாசிக்க முடிகிறது. அதே தெசலோனிக்கர் சபைக்கு எழுதும்போது, உங்களுக்கு மகிமையாய் இந்த உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டது போல எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும்படியாக தடையாய் உள்ள எல்லா தடைகளையும் தேவன் நீக்க வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அவருடைய நாட்களில் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் இப்பொழுதும் நம்முடைய தேசத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்களை தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பினாலும் அவர்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அதற்காக நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அதே போல ஊழியக்காரர் போகிற இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பை தர துர்க்குணராகிய மனுஷர்களிடத்தில் இருந்து அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தைரியமாய் பிரசங்கிக்க, தேவ வசனத்தை பிரசங்கிக்க அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நான் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன், அது ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களில் அது வராதபடிக்கு எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் செல்லும்படியான அந்த வாசலை தேவன் திறந்துள்ளும்படியாகவும், அதை கேட்கிறவர்கள் உணர்வடையும்படியாகவும், ரட்சிக்கப்படும்படியாகவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்றும், அந்த ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பும், அந்த ஊழியக்காரர்களுக்கு தைரியமும், அவர்கள் தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கிக்கவும் தேவன் கிருபை அருள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கர்த்தர் நம்மிடத்தில் கேட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்மை அறிந்து கொள்ளவும், இடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேதத்தில் இருந்து கர்த்தாவே நீர் எங்களை ஜெபிக்க சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலர்களின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களை அனுப்பினாலும் அப்பா எங்களுக்கு சுவிசேஷத்திற்கான வாசல்களை தேவன் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. சுவிசேஷர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை பிரசங்கிக்கிறவர்கள், உம்முடைய மகத்துவத்தை அறிவிக்கிறவர்கள் அப்பா, தைரியமாக உம்முடைய திருவசனத்தை சொல்லத்தக்கதாக வாக்கு நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பாதையிலும் ஆண்டவரே தூர் மனுஷர்களுடைய பொல்லாப்பில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியா அன்னோதினமும் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான அந்த ஜெப வாஞ்சையும் பாரத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணர்வடையும்படியாக அவருடைய இருதய கடினங்கள் நீங்கி அவருடைய வசனங்கள் அவர்களுக்குள்ளே போய் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே 100, 60, 30 பலன் கொடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.